பைபிளில் பழைய ஏற்பாட்டில் அந்த கடவுளை பின்பற்றுகிற ஆண்கள் எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இருக்குது. விருத்த சேதனம் அப்படின்னா ஆண்களுடைய நுனித்தோலை வெட்டுற ஒரு சடங்கு. இதை ஆங்கிலத்தில் சர்க்கம்சிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விருத்த சேதனம் கட்டளை ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு கொடுக்கப்படல. அது ஏன் பெண்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லலை அப்படின்னு கேட்டால், அதுக்கு எளிமையான பதில் என்ன அப்படின்னா, இது பெண்களுக்கு கொடுக்க முடியாது இந்த கட்டளை. பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படி, இது ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை அப்படின்னு எளிமையான ஒரு காரணத்தை சொல்லிடலாம். ஆனால் உண்மையான காரணம் அது இல்லை. உண்மையிலே ஏன் பெண்களுக்கு இந்த விருத்த சேதனம் செய்யணுங்கிற கட்டளை கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மதங்கள் எல்லாம் மனிதர்கள் எப்படி கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த விருத்த சேதனம் அப்படிங்கிறது பைபிளில் இருக்கிற கடவுள் அவரை பின்பற்றுகின்ற மக்கள் அவர்களுடைய உடலிலே ஒரு அடையாளமாக, அதாவது அவருக்கும் அந்த மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடையாளமாக இதை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் சொன்னது. அப்போ இது அந்த கடவுளை பின்பற்றுகின்ற மக்களுக்கும் அவருக்கு இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தம் அப்படின்னா, அதுலேயும் பெண்களை விலக்கி வச்சுட்டாரு. அந்த ஜனங்களில் பெண்களும் இருக்கிறாங்கல்ல அவரை பின்பற்றுகின்ற மக்களில். அப்புறம் அவங்க மட்டும் ஏன் இப்படி ஒரு உடலில் ஒரு அடையாளத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஒப்பந்தத்திற்கு அடையாளமாக? இந்த கேள்விக்கான உண்மையான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த விருத்த சேதனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பைபிள்லேருந்து பார்ப்போம். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் 17ஆம் அத்தியாயத்தில் தான் ஆபிரகாம் என்கின்ற மனிதன்ட்ட கடவுள் இந்த கட்டளையை கொடுக்குறார். ஆண் குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு 8வது நாளில், அவங்க பிறந்த 8வது நாளில். இப்படி விருத்த சேதனம் செய்யப்படாத ஆண்கள் எல்லாம் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டளையில் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பைபிளை பொறுத்தளவு கடவுளுடைய ஜனங்கள், அவரை பின்பற்றுகின்றவர்கள் இந்த ஒரு அடையாளத்தை தங்களுடைய உடலில் சுமக்கணும், ஆண்கள் எல்லாரும். இப்போ இதில் நம்ம முதல்ல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த விருத்த சேதனம் இருக்கு இல்லையா, இந்த விருத்த சேதனம் என்பது நெறிமுறை கொள்கையில் உட்பட்டது அல்ல. இது வெறும் சடங்கு. ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறானா கெட்டவனாக இருக்கிறானா, அவன் நீதி உள்ளவனா இல்லையா, அவன் இரக்கம் உள்ளவனா, அவன் மற்றவங்ககிட்டலாம் அன்பாக இருக்கிறானா, இதையெல்லாம் பார்த்து கடவுள் நீ என்ன உண்மையில் பின்பற்ற, நீ எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணல. இந்த மாதிரி ஒரு சடங்கு செஞ்சுருக்கணும், உடம்புல உன் நுனித்தோலை அறுத்துருக்கணும். நீ அப்படி செஞ்சேன்னா எனக்கு உடையவன், இல்லைன்னா நீ வெளியில் போ. அப்போ இந்த சடங்கே பார்த்திங்கன்னா அடிப்படையிலே ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறானா கெட்டவனாக இருக்கிறானா அப்படிங்கிறத பற்றி இல்லை. எல்லா மதங்களும் இருக்கிற மாதிரி ஒரு அபத்தமான சடங்கு இது, அவ்வளவுதான். இந்த பைபிள் எழுதப்படுவதற்கு முன்னால் இருந்த ஆதிவாசி கலாச்சாரங்களில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கு. ஒரு மனிதன் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்கு அவனுடைய உடம்புல இந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கணும். சரி, இப்போ இந்த கட்டளை இருக்கு இல்லையா, விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு, இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த விருத்த சேதனம் பண்ணணும் ஆண்கள் எல்லாரும் அப்படிங்கிறது பைபிள் எழுதப்படுகின்ற காலத்திற்கு முன்னாலேயே, சரித்திரபூர்வமாக பார்க்கும் பொழுது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலேயே வேறு சமூகங்கள்லாம் கடைப்பிடிக்கப்பட்டு வந்த ஒரு காரியம். இது ஒரு சடங்கு. அகழ்வாராய்ச்சிகளிலும் சரித்திர ஆராய்ச்சிகளிலும் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பைபிள் எழுதப்பட்ட காலத்திற்கு முன்னாலேயே எத்தனையோ கலாச்சாரங்களில் இந்த பழக்கம் இருந்திருக்கு, விருத்த சேதனம் செய்கிற பழக்கம். முக்கியமாக எகிப்திய கலாச்சாரங்களில் இது இருந்திருக்கு. அப்போது ஆபிரகாம்கிட்ட கடவுள் இங்கே சொல்கிறதாக பைபிள் சொல்லுது இல்லையா, அதுக்கும் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த உலகத்தில் இருந்த ஒரு வழக்கம் இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பைபிள் எடுத்து வாசிச்சிங்கன்னா, இந்த விருத்த சேதனம் என்பது தேவன் தானாக உருவாக்கிய ஒரு சடங்கு, அதை புதிதான ஒரு கட்டளையாக ஆபிரகாம் மூலமாக கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பைபிளில் எழுதி வச்சுருப்பாங்க. இது ஏற்கனவே இருந்த கலாச்சாரங்களிலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு சடங்கு. அங்கேருந்து காப்பி அடித்து பைபிளில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் எழுதும்போது கடவுள் வெளிப்படுத்தி, கடவுள் அப்படியே ஆபிரகாம்கிட்ட பேசி புதிதாக அந்த ஒரு சடங்கை உருவாக்கி புதிதான கட்டளையை கொடுத்து அதை பின்பற்ற சொன்ன மாதிரி இந்த பைபிள் ஆசிரியர்கள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த பைபிளை எழுதினவங்கள்லாம் ஏற்கனவே இந்த உலகத்தில் மனிதர்கள் கடைப்பிடித்து கொண்டிருந்த சடங்குகளெல்லாம் காப்பி அடித்து எழுதிட்டு இதை கடவுள் எங்களுக்கு புதிதாக வெளிப்படுத்தினார் அப்படின்னு போய் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த உண்மையை, பைபிளை குறித்த இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது நம்முடைய அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் இந்த விருத்த சேதனம் கட்டளை பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை? பெண்கள் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை? பெண்களுக்கு ஏன் உடலில் இந்த அடையாளம் தேவையில்லை? காரணம் என்ன தெரியுமா? இந்த மதங்களை எல்லாம் உருவாக்குனது மனிதர்கள், ஆண்கள். அந்த நாட்களில் இந்த உலகம் ஆணாதிக்கத்தில் இருந்தது.
ஒரு குடும்பம் ஒரு சமுதாயம்னு இருக்குன்னா அதில் வந்து இந்த பரம்பரையாக அந்த வாரிசுகள் வராங்க பாருங்கள், அந்த வாரிசு முறை அது வந்து ஆண்கள் வழியில் தான் வருமே தவிர பெண்கள் வழியில் வராது. இது அன்னைக்கு இருந்த ஒரு மடமை. பெண்கள் வந்து எப்போவுமே அவங்க அப்பாவுக்கு கீழே இருப்பாங்க அல்லது கணவனுக்கு கீழே இருப்பாங்க. அன்னைக்கு இருந்த அந்த ஆணாதிக்க முறையைத்தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் கடவுள் கொண்டு வந்து புகுத்துறதாக மனிதர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த விருத்த சேதனம் செய்யணும் அப்படிங்கிற அடையாளம் அன்னைக்கு அந்த ஆபிரகாம் இருந்ததாக நம்பப்படுகிற அந்த காலகட்டத்திலே இந்த உலகத்தில் எப்படி ஆணாதிக்கம் இருந்ததோ அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கு. இது கடவுள் கொடுத்த கட்டளை அல்ல. ஆண்கள் தான் அன்றைக்கி எல்லாமே, பெண்கள் 2ஆம் பட்சம். நீங்கள் அதை படைப்பின் கதையிலே பார்க்கலாம். அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அப்போது கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒப்பந்தம் அப்படிங்கும் போதே அங்கே பெண்களுக்கு இடம் இல்லை, ஆண்களுக்கு மட்டும்தான் இடம். அதனால தான் ஆண்களுடைய உடலிலே இந்த அடையாளம் இருக்கணும் அப்படின்னு பெண்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கட்டளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ பைபிளில் இருக்கக்கூடிய இது போன்ற அம்சங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு மதம் அல்ல, இது கடவுள் கொடுத்த ஒரு புனித நூல் அல்ல. மனிதர்கள் உட்கார்ந்து அவங்களுடைய வசதிக்கு தகுந்தபடி அன்னைக்கு இருந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஆணாதிக்கத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் சட்டங்களாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த விருத்த சேதனம் என்கின்ற இந்த கட்டளையில் நம்ம 3 காரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இது வந்து ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை குறித்தது அல்ல. அவன் நீதி உள்ளவனா அநீதி உள்ளவனா என்பதையெல்லாம் இது காட்டாது. இது வெறும் சடங்கு. 2வது, இந்த சடங்கு இருக்குது, இந்த விருத்த சேதனம், இது பைபிள் எழுதப்பட்ட காலத்துக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உலகத்தில் மனிதர்கள் கடைப்பிடித்து கொண்டிருந்த ஒரு சடங்கு. அதை காப்பி அடித்து பைபிளில் எழுதிட்டு கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்தினார்னு பொய் சொல்லியிருக்கிறாங்க. 3வது, இந்த விருத்த சேதனம் என்பது ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆண்கள் மட்டுமே இந்த அடையாளத்தை சுமக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டதை வைத்து பார்க்கும்போது கடவுளுக்கு முன்னாலே ஆண்கள் தான் முக்கியம், பெண்கள் இல்லை. கடவுளோடு ஒப்பந்தம் பண்ணும் போதும் கூட ஆண்களை தான் அவர் நம்புகிறார், பெண்களை இல்லை அப்படிங்கிறத காமிக்குது. அப்போது இந்த கடவுளை அன்னைக்கு இருந்த ஆணாதிக்க முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு கடவுள், உண்மையான கடவுள் இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் பைபிளில் இருக்கிற மற்ற அபத்தமான காரியங்களை வாசிக்கும் போதும் ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பைபிளில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும்.